ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, யுகாண்டாலங்க. பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அதான் ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி நாள் எடுத்ததுங்க. அதாவது தீபாவளிக்கு 18ஆம் தேதி தந்தேராஸ் அன்றைக்கி எடுத்தது. தந்தேராஸ் என்பது பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகையோட முதல் நாள் ஆகும். இது பொதுவாக வட இந்தியாவில், நார்த் இந்தியாவில் தாங்க அதிகமாக கொண்டாடுவாங்க. அதாவது தீபாவளி கொண்டாட்டங்களின் தொடக்கத்தை குறிக்குமா. தனதிரியோசி என்னும் அழைக்கப்படும் இந்த நாளில் தான் லட்சுமி தேவியையும் மருத்துவத்தின் கடவுளான தன்வந்திரியும் வணங்குவார்கள். இந்த நாளில் தான் தங்கம் அல்லது புதிய பொருட்கள் வாங்குவது மங்களகரமாக கருதப்படுகிறது. அது ஆக்சுவலாக புராண கதைப்படி நம்ம பார்த்தோன்னாங்க, கடலை கடைந்த போது அமுதத்துடன் லட்சுமி தேவியும் மற்றும் தன்வந்திரி கடவுளும் தோன்றியதாக கொண்டாடும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. பார்த்திங்கன்னா செல்வத்தையும் செழிப்பையும் ஈர்க்கும் விதமாக இந்த நாளில் பூஜை செய்யப்படுகிறது. புதிய பொருட்களையும் வாங்கலாங்க. குறிப்பாக தங்கம், வெள்ளி போன்ற பொருட்கள் வாங்குவது நல்லது. அதனால தாங்க நான் லக்ஷ்மி குபேரர் பூஜை நான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன் 18ஆம் தேதி. ஏன்னா அதுக்கப்புறம் தீபாவளினா நம்ம ரொம்ப பிஸி ஆகிடும். ஆனால் எனக்கு தெரியும் தீபாவளி அன்றைக்கி சாயங்காலம் அமாவாசையில் பண்ணுவாங்கன்றது. ஏன்னா இது நான் எப்போதுமே 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு நல்லா தெரியும். பட் தந்தேராஸ்லேயும் பண்ணலாம். ஏன்னா நமக்கு தீபாவளிக்கு டைம் இருக்காதனால. ஸோ இது நல்ல நாள் தானே. புதுசு வந்தால் மேற்கொண்டு நமக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கிற நாள் இது. அதனால தான் தங்கம், வெள்ளி, எதுவோ வண்டி, ஃப்ரிட்ஜு எல்லாம் வாங்குவாங்க அன்றைக்கி. ஸோ அதனால் ஏன் நம்ம நல்ல நாளை விடணும்னு சொல்லிவிட்டு நான் முன்கூட்டியே லக்ஷ்மி குபேரர் பூஜை நான் பண்ணிட்டேன் அன்றைக்கி 18ஆம் தேதி. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இது வியாழக்கிழமை பண்ணுவேங்க. ஏன்னா எனக்கு நான் எப்போதும் இந்தியா போனேன்னா லக்ஷ்மி குபேரர் கோயிலுக்கு போயிட்டு போவேன். சென்னை போகிறது இருந்தால் இது வண்டலூர் ஜூ கிட்டே இருக்குதுங்க. அங்கே போயிட்டு தான் போவேன். ஸோ அங்கேருந்து வாங்கின்னு வந்தது சாமி பொருட்கள் தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரியும் இதுலேயும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் 18ஆம் தேதி பண்ணேன். ஒரு ஷோ பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி நான் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணிட்டேன். பூஜை முடிச்சு தான் அன்றைக்கி 18ங்க. அன்றைக்கி தான் மாப்ஸ் மக்கரேரே யூனிவர்சிட்டி பிஸ்னஸ் ஸ்கூலில் தீபாவளி ஃபுட் ஃபெஸ்டிவல் ஃபயர் ஒர்க்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு போயிருந்தோம். அதுக்கு கூட நாங்கள் லேட்டாக தாங்க போயிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா வெடிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபுல்லாலாம் எடுக்க முடியாது. நமக்கு தேவை வெடிக்கிற இடம் சாப்பாடு. அதை மட்டும்தான் நான் கவர் பண்ணேன். ஸோ பசங்களும் நாங்களும் கிளம்பிட்டோம்.
V for Vanita. இந்த மெயினே வந்து ஃபுட் ஸ்டாலும் ப்ளஸ் ஃபயர் ஒர்க்ஸ் தாங்க. ஏன்னா இந்த பட்டாசுலாம் வந்து வீட்டில் வெடிக்க முடியாது, பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் எங்களை மாதிரி ஃப்ளாட்லனா இந்த வருஷம் என்னமோ 3 மணி நேரம் கொடுத்தாங்க எங்களுக்கு. 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பெரிய பெரிய பட்டாசு வெடிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாட்டி தீபாவளி அன்றைக்கி இங்கே தான் பசங்க வெடித்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி 2 இடம் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க பப்ளிக் பிளேஸ். ஏன்னா நிறைய பேர் சின்ன சின்ன வீடு இருக்கிறவங்களாம் எப்படிங்க வெடிக்க முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஒரு பிளேஸ் மாதிரி வச்சு ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டு ஹோட்டல்காரவங்க எல்லோரும் ஃபுட் போடுவாங்க. ப்ளஸ் வரவங்க சாப்பிட்டுட்டு ஜாலியாக வெடிச்சிட்டு 12 மணி 12:30 கிளம்பிடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி போகிறது தான் இது. ஆனால் நல்லா தான் இருந்தது, இதெல்லாம் ஜாலியாக இருக்கும். நாங்கள் தான் எப்பயுமே சீக்கிரமாக வரமாட்டோம், அதுதான்.